எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணப்போ தான் சார் அவங்க அண்டர்டேக் பண்ணுவாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அதனால தான் இப்போ அரசியல் கட்சி அங்கே போயிடுச்சு. இப்போ எலெக்ஷன் அறிவிச்ச பிறகு அண்டர்டேக். ஆனால் வந்து நாளைக்கு தேர்தலாம் இன்னைக்கு இரவே பணம் போயிருமே எல்லாருக்கும். அப்பவும் தூங்குமா? கோபுரத்துலேருந்து கோடி கோடியாக இறக்க போகிறாங்க. எல்லா கோபுரத்துக்குள்ளேயும் பணம் இருக்கிறதாக இப்போ செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. கோபுரத்தை ஆய்வுகள் பண்ணணும். அப்படிங்கும்போது இப்போ இந்த மாதிரி புது நுணுக்கமான வேலைகளை இன்றைக்கு இந்த திராவிட திருட்டு மாடல் ஆட்சியில் நடைபெற்று கொண்டிருப்பதை கண்களால் பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் தேர்தல் கமிஷன் இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்குமா என்பது பெருத்த கேள்விக்குறியாக இருக்குது. பாருங்கள், கொஞ்சம் நாளைக்கு பாருங்கள், இவங்க போடுற ஆட்டம், அடித்த கொள்ளை பணங்களை மக்களே உங்களுக்கு சொல்கிறோம். பணம் வரும், 5000 வரும், 10,000 வரும். அது எல்லாமே உங்களுடைய வரி பணத்தில் கொள்ளையடித்த கும்பல்கள் உங்களிடத்திலே பணத்தை கொண்டு வருவார்கள். நன்றாக வாங்கி கொள்ளுங்கள். பணம் வாங்கிறது தப்பு தானே சார்? நீங்கள் எப்படி சார் பணம் வாங்கி? அப்போ கொடுக்குற தப்புன்னா அவனை பிடிக்கணும்ல. அதை ஏன் பிடிக்க மாட்டேங்கிறீங்க? வறுமையில் வாடுகிற மக்கள் 5000 வாங்கிக்கிறான். கோடி கோடியாக கொள்ளையடிச்சவன் கொடுக்கும்போது அந்த கோடி பணங்களை கைப்பற்றி அரசு பட்ஜெட்டில் கொண்டு சேர்க்க வேண்டியது தானே. அதுக்கு துப்புல அதை பற்றி பேசுங்க. நீங்கள் அன்றாடங்காட்சி மக்கள் ஏதோ ரேஷன் விஷயத்தை நின்றுக்கிட்டு இருந்தால் இந்த தேர்தல் வந்தாலும் பொன்னியரிசி சோறு சாப்பிடலாம்னு வாங்குறது குற்றமா?